My dear students and parents, this is Daniel and welcome back to NEET 2024 எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள், இதே மாதிரி அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்கள் என்ன, 92.5 ரிசர்வேஷனில் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வரும், 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ சீட்ஸ் வரும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் வரும், என்ஆர்ஐ கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளீட் சீட் மேட்ரிக்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்பிபிஎஸ் ஆஸ் வெல் அஸ் பிடிஎஸ் இந்த ரெண்டுக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தலாம். இது போன வருஷம் 92.5 ரிசர்வேஷனுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கவுன்சிலிங் நடத்தக்கூடிய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் டாக்குமெண்ட்ல இருந்து தான் இந்த டேட்டா அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளவு மருத்துவ இடங்கள் இருக்குது, நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா எய்ம்ஸ் உட்பட தனியார் பல்கலைக்கழகங்கள், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் உட்பட எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதில் ஸ்டேட் கோட்டாக்கு கீழே எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பிகாஸ் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துருக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், நமக்கு 2024-25 அகாடமிக், அதாவது அப்கமிங் அகாடமிக் இயருக்கு டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை நம்ம சில கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 36 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அரசு மருத்துவ கல்லூரிகள் அப்படிங்கிறது 36 கல்லூரிகள் இருக்கு. இது தவிர செமி கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் ஒரு காலேஜ் இருக்குது. எந்த காலேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது தவிர ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21 காலேஜஸ் நமக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கேட்டகரியில் வருது. அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 3 கல்லூரிகள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வருது. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவரால் கேட்டகரி ஆஃப் சீட்ஸ். நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 36 இருக்குது, செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 21 காலேஜஸ் இருக்குது. 21 காலேஜஸ் தான் நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. என்னென்ன காலேஜஸ், நேம் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 5050 சீட் அப்படிங்கிறது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ். செமி கவர்மெண்ட்டில் 125 சீட் இருக்கு. இந்த 125 + 5050 சீட் அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கோட்டா, இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்கள். இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மெரிட் அடிப்படையில் நீட் ஸ்கோரில் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய 15% ஆஃப் சீட்ஸில் சேர முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 85% சீட்ஸை தான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. தமிழகத்தில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களையும் இதுதான் நடைமுறை. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஒட்டுமொத்தமாக 3350 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது டோட்டலாக. அது போக ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 450 சீட் இருக்குது. அண்ட் எய்ம்ஸ் மதுரை, இந்த 2 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கேட்டகரி. எய்ம்ஸ் மதுரை அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவக் கல்லூரின்றதுனால டோட்டல் கவுண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 50 சீட் இருக்குது. ராம்நாட்டில் வச்சு காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க. மெடிக்கல் காலேஜோடைய பில்டிங் அப்படிங்கிறது இல்லை, ஹாஸ்பிட்டலும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படலை. டீம் யூனிவர்சிட்டியில் 2500 சீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த டீம் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எய்ம்ஸ் மதுரை இந்த ரெண்டுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா ஆல் இண்டியா கோட்டா மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய 3350 சீட், இந்த 450 சீட், இதில் உங்களுக்கு 2 விதமான கேட்டகரி சீட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு பீஸ் இருக்குது. ஸ்டேட் கோட்டாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லேயே அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கேட்டகரியில் நமக்கு எல்லா சீட்டும் சேர்த்து 3350 450 சீட்டும் சேர்த்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது.
இதுவரை நீங்கள் வீடியோ ஒரு வேளை லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டோட்டல் சீட்ஸ் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த டோட்டல் கவுண்ட் பாருங்களேன், 16,525 சீட்டுங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் சீட்ஸ். இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ் மதுரை எல்லாம் சேர்த்து 16,525 சீட். இதில் தமிழக மாணவர்கள் மட்டும் எத்தனை பேர் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த இதில் நான் காட்டுறேன். இது எதெல்லாம் இருக்குது பாருங்க. ஆல் இண்டியா கோட்டா இருக்குது, ஸ்டேட் கோட்டா இருக்குது. ஸ்டேட் கோட்டாவில் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது, 92.5 ரிசர்வேஷன் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு சீட் இருக்குது. ஆனால் பர்சன் வித் டிசபிலிட்டியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா சீட்டில் நிறைய சீட் வந்து அன்ஃபில்டாக போயிடுது. அது ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுது. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் வீடியோ போடுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 16,520 சீட் தான் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. அண்ட் இதில் 92.5 ரிசர்வேஷன், அதாவது அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதிலிருந்து 6th to 12th வரை தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். இந்த கேட்டகரி இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம், ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள்லாம் 92.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவீங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். ஆனால் ஒரே கண்டிஷன் என்ன, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது மட்டும்தான் இது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளோனா 3,950 சீட்டும் ப்ளஸ் ஒரு 90 சீட்ஸும் இருக்குது. ஸோ இந்த 90 சீட்ஸ் எது உங்களுக்கு செமி கவர்மெண்ட். அண்ட் இந்த 3,950 அப்படிங்கிறது பியூர் கவர்மெண்ட். 36 காலேஜஸ் ப்ளஸ் ஒரு காலேஜ். டோட்டலாக 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3,950 ப்ளஸ் 90 சீட் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய 92.5 ரிசர்வேஷனுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ். இதில் நான் 7.5 ரிசர்வேஷனை சேர்க்கல. அண்ட் போன வருஷம் பிடபிள்யூடியில் எவ்வளோ சீட் போச்சோ அந்த சீட்டையும் நான் இதில் என்ன பண்ணல அப்படின்னா இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட் கோட்டா பார்த்துட்டு ப்ரைவேட் காலேஜ் வந்துருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் எஸ்எஃப்ங்கிறது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ். டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், 21 காலேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 21 காலேஜில் 92.5 ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு 1,794 சீட் இருக்குது. இது 92.5 ரிசர்வேஷனுக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இது பார்த்தீங்கன்னா 1,412 இடங்கள் இருக்குது. இந்த 1,794 சீட்டில் நீங்கள் சேர்றதா இருந்தால் ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 4.5 lakhs வரும், டியூஷன் ஃபீஸ் மட்டும். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதா இருந்தால் 13.5 lakhs வரும் டியூஷன் ஃபீஸ். இது தவிர ஹாஸ்டல் ஃபீஸு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, புக்ஸ் ஃபீஸு, மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த 4.5 lakhs அப்படிங்கிறது 8 lakhs to 9 lakhs வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 13.5 லட்ச ரூபா சீட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் காலேஜில் போய் கட்டும்போது அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து அப்ராக்சிமேட்லி 17 to 19 lakhs வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஐகார்டில் அதை பற்றி நான் ஒரு வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக போன வருஷம் எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்கிறத அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும். ஸோ அடுத்ததாக இப்போ சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருந்த மாதிரியே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 3 காலேஜஸ் இருக்குது. அந்த 3 காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதாவது 92.5 ரிசர்வேஷனுக்கு இருக்கக்கூடிய சீட் வந்து 208 சீட் இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் இந்த சீட் மேட்ரிக்ஸில் கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். இதெல்லாம் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்த டேட்டா, இருந்த சீட்ஸ், அதை வச்சு தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் பிடபிள்யூடி கேட்டகரியில் எத்தனை பேர் போகிறாங்க, 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ பேர் சீட் எடுக்க போகிறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ், இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைட்ஸ்லையும் இருக்கிற நம்பர்ஸில் ஸ்லைட் வேரியேஷன் வில் பி தேர், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கரெக்டாக. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 225 சீட் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் 208 சீட் இருக்குது.
இந்த இதில் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஜென்ரல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபீஸை விட கவர்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுலேயுமே ஃபீஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இந்த காலேஜஸ் எஸ்பெஷலி இந்த 3 ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு ஃபீஸ் இவ்வளோ இருக்கும், என்னால் பே பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். இப்போதைக்கு டோட்டல் சீட்ஸை பற்றி மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது காலேஜஸ்னுடைய நேம்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஏன்னா இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னால் 37 காலேஜஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது லாஸ்ட் இயரில் நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண 2023-24 ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குரிய வேக்கன்சி பொசிஷன். ஸோ இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காலேஜ் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்னு சொல்லி வரிசையாக 36 கல்லூரிகளினுடைய டேட்டா அப்படிங்கிறது இருக்குது. 36 காலேஜஸ், டோட்டல் சீட்ஸ் 3854 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் 92.5 ரிசர்வேஷனுக்கு மட்டும். இதில் 7.5 ரிசர்வேஷன் இதில் ஆட் பண்ணலை, சரிங்களா. ஸோ இது தவிர செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இஎஸ்ஐசி கேகே நகர் செமி கவர்மெண்ட் பார்த்துடலாம். செமி கவர்மெண்ட்டில் 90 சீட் இருந்துச்சு, ஓகேங்களா. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஸ்லைடில் காமிச்சல 90 சீட்ஸ். ஸோ அந்த 90 சீட்ஸுங்கிறது 92.5 ரிசர்வேஷனில் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் கேகே நகர், இஎஸ்ஐ பிஜி ஐஎம்எஸ்ஆர் கேகே நகர் சென்னை, இந்த கல்லூரியில் 90 சீட் அப்படிங்கிறது. இது தவிர உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய நேம் லிஸ்ட் அண்ட் டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜ் நம்பர் 1ல் காமிச்சிருக்கிறாங்க. ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக ஓப்பன் கேட்டகரியில் 35 சீட் இருக்குது. பிசியில் 30, பிசிஎம் 4, எம்பிசி 24, எஸ்சி 18, எஸ்சிஏல 4, எஸ்டியில் சீட்ஸ் எதுவும் இல்லை. சிஎம்சி 20% போட்டிருக்காங்க இல்லையா, இது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக 100 சீட் இருக்குது சிஎம்சியில். அண்ட் அதில் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு சில சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போகும். கவர்மெண்ட் கோட்டாலேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய 20 சீட் இருக்கும். ப்ளஸ் ரிமைனிங் எல்லாம் அங்கே காலேஜினுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிடும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி அதெல்லாம் தெளிவாக நான் போட்டிருக்கேன், அதை இதில் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். டோட்டலாக 100 சீட் இருக்குது. அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் 20% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது 20 சீட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. காலேஜ் நம்பர் 7 கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர். ஸோ டோட்டலாக இந்த கல்லூரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9, 8, 5, 5, 1 இதெல்லாம் வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட். அண்ட் இந்த இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 20 சீட்ஸ், சரிங்களா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 20 சீட்ஸ். இந்த 50 சீட்டுங்கிறது சிஎம்சி வெள்ளூர்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய சீட். இதில் தான் நமக்கு 38 சீட்ஸ் வந்து நெட்வொர்க்ஸ், மைனாரிட்டி நெட்வொர்க்கு வரக்கூடிய சீட்டு, ஸ்டாஃப் கோட்டா அண்ட் ஓப்பன் கோட்டாவில் 2 சீட் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த 50 சீட்டில் வரும். ஸோ இதே மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் என்டையராக கொடுத்துருக்காங்க. மேல்மருவத்தூர், ஸ்ரீ முத்துக்குமரன், மாதா, அன்னபூர்ணா, கேஎம்சிஹெச் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க, பிஎஸ்ஜி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்ஸ் காலேஜஸ் 21 காலேஜஸ். நந்தா பிஎஸ்பி வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண புது கல்லூரின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக 3206 சீட்ஸ் வந்து இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். இப்போது அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் நமக்கு 3 சீட் அப்படிங்கிறது இருக்குது, 3 காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் சேர்த்து 433 சீட் வந்து நமக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய சீட். எந்தெந்த காலேஜ்? ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ். ஸ்ரீனிவாசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இந்த ரெண்டுமே வந்து ஒரே குரூப் தான். ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசனுடைய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். இவங்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்காங்க. இதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லையும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது எம்பிபிஎஸ் பார்த்தபடியே பிடிஎஸ் பற்றி பார்த்தலாம். பிடிஎஸ் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் 3 அரசு பல் மருத்துவ கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து புதுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஆரம்பித்தாங்க. டோட்டலாக 50 சீட் இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் அட்மிஷன் கொடுத்தாங்க. ப்ளஸ் நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அண்ட் கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
195 சீட் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ இதே மாதிரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பெரிய பிரைவேட் டென்டல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில 20 காலேஜஸ் இருக்கு. அதுல டோட்டலா இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1830 சீட் வந்து நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் பிரைவேட் டென்டல் காலேஜஸ் ஃபார் பிடிஎஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 92.5 ரிசர்வேஷன் ப்ளஸ் 7.5 ரிசர்வேஷன். இது 1475 அப்படிங்கிறது. மேனேஜ்மெண்ட் கோட்டால 355 சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் நமக்கு இன்னும் கொஞ்சம் பிக்சர் கிளியராக இருக்கும். ஸோ ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 20 காலேஜ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிபராசக்தி, பெஸ்ட் டென்டல் மதுரை அண்ட் ஜேகேகே, கேஎஸ்ஆர், ராகாஸ்ன்னு சொல்லி வரிசையாக உங்களுக்கு நிறைய கல்லூரிகள் இருக்குது. நிறைய பேர் விரும்பி எடுக்கிற காலேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் வந்து நிறைய மாணவர்கள் விரும்பி எடுப்பாங்க. பிடிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுலேயுமே சீக்கிரமாக சீட் ஃபில் ஆகும். ஸோ இது தவிர டோட்டலாக 20 காலேஜஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 1830. மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அண்ட் தனியார் மருத்துவக் கல்லூரிகளினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம காமிச்சு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் டேட்டாவை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு டேட்டா. ஸோ இந்த வருஷம் இந்த சீட் மேட்ரிக்ஸில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்குற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.